Welcome to Jeff's English class. Hello everyone. Today we are going to see Poetry Part 3 Section 1. Question numbers 31 to 33. Explain any two of the following with reference to the context. 2 into 3 is equal to 6 marks. 3 questions will be given. You have to answer for 3. நம்ம இதில் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூனிட் 2 அவர் கேஷ்வரினா ட்ரீ தோருதத். நம்மளுக்கு இது மெமரி போம் கிடையாது, அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால் கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். பைத்தான், ஸ்கார்ஸ், க்ரீப்பர், கேலண்ட்லி, கிரிம்சன், பேர்ட், பீ, டான், பபூன், கோகிலாஸ், ஹோர் ட்ரீ, கம்பேனியன்ஸ், ஷிங்கிள் பீச், வாட்டர் ரெய்த், ட்ரான்ஸ்ட், கான்சக்ரேட், போரோடேல், ஒப்ளிவியன்ஸ், கர்ஸ். இப்போ இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் கொண்டு வந்தால் ஈஸியாக அந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும். கான்டெக்ஸ்ட் சேம் தான். த அபோவ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போம் அவர் கேஷ்வரினா ட்ரீ பை தோருதத் அப்படின்றது. நான் ஏற்கனவே இந்த 4 யூனிட் அந்த 4 பொயட்ரியுமே உங்களுக்கு இஆர்சிலாம் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் லேட் ப்ளூமர்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த கேஷ்வரினா ட்ரீ ரிமைண்ட்ஸ் ஹர் childhood days. She loves the tree because she played with her friends. The poetess consecrates the tree's memory to her loved one who are not alive. தோருதத் immortalizes the கேஷ்வரினா ட்ரீ. அதாவது அவங்களுடைய இளமை பருவத்தை இந்த ட்ரீ ஞாபகப்படுத்துது. அந்த ட்ரீயை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த மரத்துக்கடியில் விளையாண்டுருக்காங்க. இந்த ட்ரீயை அவங்க புனிதப்படுத்துகிறாங்க. அது தன்னுடைய தம்பியும் தங்கையும் உயிரோடு இல்லை, அவங்களோட நினைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை புனிதப்படுத்துகிறாங்க. தோருதத் immortalizes the கேஷ்வரினா ட்ரீ. அதாவது மார்டல்னா அழியக்கூடியது, இமார்டல்னா அழியாதது. அந்த கேஷ்வரினா ட்ரீயை அழியாத ஒன்றாக அவருடைய போயம் மூலம் அவங்க நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. Hope that this will be useful for the late bloomers. So here in textbook page 56, explain the following lines with reference to the context. Question A, dear is the Kashvarina to my soul. B, it's the tree's lament and airy speech. C, unto thy honor tree, beloved of those who now in blessed sleep for I repose. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்குது. இது உங்களுக்கு கேட்டாங்கன்னா இது நீ ஆர் வெரி லக்கி. கேஷ்வரினானே பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்குது. அடுத்தது ட்ரீன்ற வேர்டு இருக்குது. அடுத்தது ஆனர், ட்ரீ, பிளஸட் ஸ்லீப், இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸில் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now Unit 3, All the World's a Stage, William Shakespeare. கீவேர்ட்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஸ்டேஜ், வேர்ல்டு, எக்ஸிட்ஸ், என்ட்ரன்சஸ், மியூலிங், பியூக் பக்கிங், வைனிங், ஸ்கூல் பாய், சாஷல், ஸ்னைல், பேலட், பாட், பபிள், ரெப்யூட்டேஷன், பேண்டலூன், பவுச், ஷ்ரங்க், ஷாங்க், ஒப்ளிவியன், சான்ஸ். இந்த ஒப்ளிவியன்றது அந்த ஃபஸ்ட்டு போம்லேயும் வந்திருக்கு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதில் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போம் ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது ஓகே, இது எல்லாருமே எழுதக்கூடியது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் லேட் ப்ளூமர்ஸ்க்கு எப்படி கொடுத்துருக்கேன்னு சொன்னாக்க, எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு ஷேக்ஸ்பியர் கம்பேர்ஸ் த வேர்ல்ட் டு அ ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜுக்கு, ஒரு உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை ஒரு மேடைக்கு கம்பேர் பண்ணுறாரு. மென் அண்ட் விமன் ஆர் மியர்லி பிளேயர்ஸ். அவங்கெல்லாம் அந்த மியர்லி பிளேயர்ஸ் தான் அவங்க. அதில் 2 ஃபுல் ஸ்டாப் இருக்குது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். இந்த poet divides the life of human being into 7 stages. 7 இதாக ஸ்டேஜஸில் ஹியூமன் பீயிங்கை சொல்கிற அந்த லைஃப்பை. தே ஹாவ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். என்ட்ரின்றது பர்த்து, எக்ஸிட் டெத்து. சோல்ஜர் ரிஸ்க் ஹிஸ் லைஃப் ஃபார் ரெப்யூட்டேஷன். சோல்ஜர் தன்னுடைய லைஃப்பை ரிஸ்க் எடுக்கிறார் தன்னுடைய புகழுக்காக. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஹி லாசஸ் ஹிஸ் டீத், ஐசைட் அண்ட் டேஸ்ட். கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய பற்களை இழந்து, ஐசைட் இழந்து, டேஸ்ட்டை இழந்து, இப்படி எல்லாமே முடிஞ்சிருது. இது கொஞ்சம் உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு லிங்க் இல்லாத மாதிரி தோணும். ஆனால் இது எதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இஆர்சி கொஷின்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதில் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஃபைனல் ஸ்டேஜை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபார் லேட் ப்ளூமர்ஸ்ன்றதுனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். மற்றபடி என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்கள் மற்ற இஆர்சி நான் ஒவ்வொரு போமுக்கு இதுலேயும் கொடுத்துருக்கேன். நான் அந்த இஆர்சியை நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் பேஜ் 92ல் எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ்
briefly with reference to the context னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா question A, they have their exits and their entrances and one man in his time plays many parts. அதில் உங்களுக்கு keywordsல கொடுத்துருப்பேன், exit, entrance அதெல்லாம் கொடுத்துருப்பேன். அது மாதிரி plays many partsக்கும் கொடுத்துருக்கேன். jealous in honor, sudden and quick in quarrel, seeking the bubble reputation. அதுக்காக தான் இந்த reputation, honor இதுக்கெல்லாம் தான் நான் வந்து அந்த சோல்ஜர் வந்து ரெப்புடேஷனுக்காக தன்னுடைய லைஃப் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு ஒரு லைன் எழுதியிருப்பேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சி பார்த்தீங்கன்னா இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் ஒப்ளிவியன், சான்ஸ் டீத், சான்ஸ் சைஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரி திங். சான்ஸ்னால் விதவுட்னு அர்த்தம். அதாவது அந்த செகண்ட் சைல்டிஷ் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து பற்களில் இல்லை, கண்கள் வந்து சரியாக தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது, மொத்தத்தில் அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு குழந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்றது தான் இந்த இது. ஸோ இந்த மூணையும் சேர்த்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 4 உலிசஸ் ஆல்ஃப்ரட் டெனிசன். இது வந்து ரொம்ப லென்த்தி போம், ஒரு 70 லைன்ஸ் இருக்கக்கூடியது. கீவேர்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஐடில் கிங், ரெஸ்ட், ட்ராவல், ஸ்கடிங், ஹைடஸ், வெக்ஸ், ஹங்க்ரி ஹார்ட், ட்ராய், ரஸ்ட், அன்பர்னிஷ், 3 sons, கிரே ஸ்பிரிட், சிங்கிங் ஸ்டார், டெலமாக்கஸ், செப்டர், ரக் பீப்புள், பிளேம்லெஸ், ஹவுஸ்ஹோல்ட் காட்ஸ், ஹீ ஒர்க்ஸ் ஹிஸ் ஒர்க், ஓல்ட் ஏஜ், ஆனர், toil, port, vessel, thunder, sunshine, free heart, death, moon, furrows, happy isles, Achilles, earth, heaven, heroic hearts, strive, seek, find, yield. இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். உங்களுக்கு இதை நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்க இட் வில் பி ஈஸி. கான்டெக்ஸ்ட் வந்து த அபவ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போம் ஒலிசஸ் பை ஆல்ஃப்ரட் டெனிசன். இது வந்து எல்லாருமே இது தான் எழுதணும். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ்ன்னு பார்க்க போனால், ஒலிசஸ் ஹேஸ் அ thirst ஃபார் adventure. அவர் வந்து வீரதீர சாகசங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஹி வாண்ட்ஸ் his son to be a just ruler. அவருடைய பையன் வந்து ஒரு நல்ல நியாயமான ஒரு ரூலராக இருக்கணும், கிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹி கால்ஸ் ஹிஸ் sailors டு கேதர் அட் த போர்ட். அவங்களோட sailors-ஐ வந்து போர்ட்னா துறைமுகத்துக்கு எல்லாரும் வந்து ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிளாரியன் கால் கொடுக்குறாரு. தே மே டச் த ஹாப்பி ஐல்ஸ். அவங்க வயசாயிட்டதுனால ஒருவேளை வந்து திரும்பி வர முடியாமல் போனால் ஹாப்பி ஐல்ஸில் ரீச் ஆகலாம். ஹிஸ் கால் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த sailors. அவருடைய sailors-க்கு அவருடைய கால் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. டெக்ஸ்ட் புக் பேஜ் 133. explain with reference to the context the following lines. reference FF இருக்குது, அது மட்டும் அதை omit பண்ணிக்கோங்க, clerical error அது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 இருக்குது. அதில் ERC வந்து மொத்தம் A to J வரைக்கும் இருக்குது. அப்போ இதில் எத்தனை ERC இருக்குதுன்னு பாருங்கள். I cannot rest from travel, I will drink life to the least. ரெஸ்ட்டு ட்ராவல் வந்துச்சுன்னு சொன்னாவே அது Ulysses தான். I become a name for always roaming with the hungry heart. இந்த hungry heart ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. How dull it is to pass, to make an end, to rust unburnished, not to shine in use. இந்த rust unburnishedலாம் அந்த கீவேர்டில் நான் கொடுத்துருப்பேன். To follow knowledge like a sinking star. Like a sinking star வந்து உங்களுக்கு சிமிலி. இது வந்து இப்போ ERCக்கில் சொல்ல போனால் sinking starக்கு நான் கொடுத்துருப்பேன். அதில் beyond the utmost bound of human thought அதை ரெண்டையும் சேர்த்து கொடுப்பாங்க. sinking star வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து he works his work, I mine. அவன் வேலையை செய்வான், நான் என்னுடைய வேலையை செய்வேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாரு. Question F. You and I are old age hath yet his honor and his toil. அந்த old age, அந்த old honor, toilனா ரொம்ப கஷ்டப்படுறது. இப்போ இது வந்ததுனாலும் உங்களுக்கு அது Ulyssesன்னு கண்டுபிடிக்கலாம். Question G. The long day wanes, the slow moon climbs, the deep moons round with many voices. Slow moon, அந்த moon வரும்போது அது என்ன அது வந்து Ulyssesன்னு கண்டுபிடிச்சிடலாம். It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we knew. Happy islesன்ற வேர்ட் வந்து Achilles இதெல்லாம் உங்களுக்கு கீவேர்டில் கொடுத்துருக்கேன். Question I. We are not now that strength which in old days moved earth and heaven. இது வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸில் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து முன்னொரு காலத்தில் வந்து பூமியையும் வானத்தையும் வந்து மூவ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த லாஸ்ட் ஒன், டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. அதாவது வந்து நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி ஆனால் அதில் வந்து நாங்கள் வீழ்ந்து இருப்போம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் ஒரு அழகான ஒரு போம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி வந்து அந்த ஈல்டு அப்படின்றது வீழாமல் இருத்தல் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த ஏ
to J வரைக்கும் ஏன் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்குக்கு பின்னாடி உள்ள ERC. ஸோ ஜஸ்ட் யூ கோ த்ரூ திஸ், டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். The last poem for this reduced syllabus, Unit 5, A Father to His Son, call August Sandberg. Keywords பார்த்தீங்கன்னு சொன்னால் father, manhood, steel, rocks, storms, humdrum, monotony, betrayals, loam, gentle, lashes, frail, flower, money, dead years, burial, quest of lucre, worms, chime, wasted, fool, folly, white lies, solitude, creative, final decisions, silent rooms, different, natural, lazy days, Shakespeare, Wright brothers, Pasteur, Michael Faraday, free imagination, resenting change, lonely enough work. நிறைய கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Context வந்து these lines are taken from the poem A Father to His Son by Carl August Sandburg. Explanation for late bloomers. Explanation என்னென்னா a boy nears manhood. ஒரு பையன் அது வந்து ஒரு முழு மனிதனாக, முழு வளர்ச்சியடைந்த மனிதனாக மாறுகிறான். His father advises him. அவங்க அப்பா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. He should face challenges and betrayals. வாழ்க்கையில் சவால்கள் வரும், துரோகங்கள் வரும். Life is like a fertile soil. ஒரு வளமான மண்ணை போன்றது. Be gentle. அப்போ நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலாக பிஹேவ் பண்ணணும். He can make mistakes but he should not repeat it. வாழ்க்கையில் தவறுகள் நடப்பது சகஜம், ஆனால் அந்த தவறை என்ன செய்யக்கூடாது, திரும்பி செய்யக்கூடாது. The world resent changes but he can make changes. உலகம் வந்து மாற்றத்துக்கு வந்து எப்பயுமே முட்டுக்கட்டை போடும், ஆனால் நீ வந்து என்ன பண்ணணும், உலகத்தில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். இது வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து ஃபார் லேட் ப்ளூமர்ஸ்க்காக கொடுத்துருக்கிறேன். இன்னும் வந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். Textbook page 167. Explain the following lines with reference to the context. Question A, and guide him among sudden betrayals and tighten him for slack moments. அந்த கைடுன்னு வந்துச்சுனாவே யார், ஃபாதர் தான் வந்து நம்மளை கைட் பண்ணுவார் அப்படின்றது இந்த betrayalsன்ற வேர்ட்லாம் கீவேர்டில் இருக்குது. ப்ரூட்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில் வேர் lashes failed. அதில் ஜென்டில்ன்ற வேர்டு கொடுத்துருக்கேன், lashes-ன்ற வேர்டு கொடுத்துருக்கேன், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். Yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. ஃபாலினா மிஸ்டேக்ஸ்னு அர்த்தம், தவறுகள். அதை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, தவறு செய்யலாம், ஆனால் நம்ம திரும்ப திரும்ப அதே திரும்ப செஞ்ச தப்பை திரும்ப செஞ்சிட்ருக்கக்கூடாது, அதை நம்ம திருத்திக்கணும். He will be lonely enough to have time for the work. அந்த ஒர்க் அப்படின்ற வேர்ட் வந்துச்சுன்னா லோன்லி அப்படிங்கும் போது நம்ம தனிமையாக இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய க்ரியேட்டிவ் வந்து பவர் இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும் போது நம்மளால் வந்து நம்ம பேசியோ இல்லை அரட்டடிச்சோ நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுவோம். தனியாக இருக்கும்பொழுது நம்ம நிறைய யோசிப்போம், அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண டைம் கிடைக்கும். ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ சில்ட்ரன். நான் எதுக்காக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு 4 ERCயை நீங்கள் பார்க்கல, போம் பின்னாடி உள்ள ERCயை பார்க்கலன்னு சொன்னாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த கீவேர்ட்ஸு உங்களால் புக்கில் வந்து நீங்கள் தேடி தேடி பார்க்க முடியல அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு ஒரு சாப்பிடும் போதோ இல்லை நீங்கள் வந்து வேறு எதோ பண்ணும் போதோ அந்த யூடியூப்பை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கீவேர்ட்ஸை ஜஸ்ட்டு கேட்டுகிட்டே இருங்க. கேட்கும் போது ஈஸியாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு வந்து இவ்வளோ சிரமப்படணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு ப்ரெஷியஸு. நீங்கள் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்க, கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு போர் அடிக்கும் போது இதை போட்டு கேட்கும்போது உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போம் வந்து ஞாபகம் வந்துடும். நீங்கள் எப்படி சின்ன வயசில் வந்து ஒரு வாய்ப்பாடை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க இல்லையா, டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஒவ்வொரு போமையும் அந்த போயட் பேரையும் நீங்கள் எழுதி பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்கள். நீங்கள் ஒரு போம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு 1 மார்க்கு, போயட்டுக்கு 1 மார்க் ஐடென்டிஃபை பண்ணும்போது எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புக் பேக்கில் உள்ள ERCs மட்டும் கொடுத்துருக்கேன், கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இஃப் யூ டு நாட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and watch carefully. Definitely you will score more marks, children. Have positive feelings, positive thoughts, and then we will meet in the next video. Until then, bye.